இந்த பொண்ணு தனியா இருந்து ரொம்ப போர் அடிக்குதுன்னு தாயம் விளையாடலான்னு தாயக்கட்டை எடுக்கிறா. ஆனா தாயம் விளையாடுறதுக்கு அட்லீஸ்ட் 2 பேராச்சும் வேணும்ல. பரவாயில்ல, நாமளே 2 பேர் ஆட்டத்தையும் ஆடிடலான்னு இந்த பொண்ணு விளையாட ஆரம்பிக்கிறா. திடீர்னு அவளோட ஸ்கிரீன் எல்லாம் கடமுடான்னு ஆடுது. என்னடா அங்க சத்தம்னு பார்த்துட்டு ஒருவேளை காத்துக்கு ஆடி இருக்கும், நாம விளையாடலான்னு மறுபடியும் விளையாட ஆரம்பிச்சிடறா. நான் மறுபடியும் தாயக்கட்டையை உருட்டின அடுத்த செகண்ட் அந்த ஸ்கிரீனுக்கு பின்னாடி இருந்து கருப்பு கை வருது. அதே பொண்ணு கண்டிப்பா அந்த ஸ்கிரீனுக்கு பின்னாடி யாரோ இருக்காங்க, ஒருவேளை திருடனா கூட இருக்கலாம்னு வந்து திறந்து பாக்குறா. யாருமே இல்ல. என்னடா அதை யாருமே இல்ல, ஒருவேளை எல்லாமே நம்ம மன பிராந்தி தான் போல அப்படின்னு இந்த பக்கம் திரும்புறா. அந்த பக்கத்துல இருந்து ஒரு சத்தம் கேக்குது. என்னடா அங்க சத்தம்னு மெல்ல மெல்ல இந்த பொண்ணு போறா. அங்க ஒரு பெட்டி திறந்து கிடக்குது. அந்த பெட்டிக்குள்ள இருந்து தாயக்கட்டை வருது. என்னடா இந்த புது வீட்டுல ஒரே அமானுஷ்யமா இருக்கு, நாம அங்க விளையாண்ட தாயக்கட்டை இங்க எப்படி வந்துச்சுன்னு அந்த பொண்ணு கையில எடுத்து பாக்குறா. அந்த நேரம் பார்த்து பெட்டிக்குள்ள இருந்து ஒரு சத்தம் வருது. என்னடா அங்கன்னு பார்த்தா ஒரு உருவம் மெல்ல மெல்ல அதோட கையை வச்சு வெளியே வருது. அடியாத்தி, இதுகிட்ட சிக்கனா சிக்கனு மாட்டினா மட்டன் தாண்டா அப்படின்னு வேக வேகமா ஓடி வந்து தாயக்கட்டையில இருக்க காயின்ஸ் எல்லாம் எடுத்து கையில வச்சுக்கிட்டா. இதனாலதான் இவ்வளவு பிரச்சனையும். இது நம்ம கையில இருக்க வரைக்கும் ஒன்னும் ஆகாதுன்னு நினைக்கிறேன். ஆனா பின்னாடி இருந்து வந்த போய் அவளை போட்டு தள்ளிடுச்சு.